பண்ருட்டி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை பெண்கள் ஒன்று சேர்ந்து செருப்பால் அடித்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். அக்கடவள்ளியிலிருந்து பண்ருட்டி நோக்கி வந்த அரசு பேருந்தில் 10 பெண்கள் ஏறியுள்ளனர். பேருந்தின் குறுக்கே வந்த இருசக்கர வாகன ஓட்டியை ஓட்டுநர் ஆபாசமாக திட்டியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் தங்களைத்தான் திட்டுவதாக நினைத்து பெண்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். அது முற்றி இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் லெசிராஜா. லெசிராஜா, வணக்கம். என்ன நடந்தது? தற்போது காவல்துறையினர் என்ன நடவடிக்கை அந்த பெண்கள் மீது மேற்கொண்டிருக்கிறார்கள்? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள அக்கடவள்ளியில் இருந்து பண்ருட்டி நோக்கி வந்துகின்ற நகர பேருந்து. இந்த பேருந்து புதுப்பேட்டை என்ற பகுதிக்கு வரும்பொழுது அங்கு 10க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பேருந்து ஏறினார்கள். பேருந்து அங்கிருந்து பேருந்து ஓட்டுநர் எடுத்த போது 2 சக்கர வாகனத்தில் ஒருவர் பேருந்து குறுக்கி வந்ததால் அவரை பேருந்து ஓட்டுநர் அவசர வார்த்தையில் திட்டியுள்ளார். தங்களை தான் திட்டுவதாக பேருந்து ஏறி பெண்கள் இணைந்து கொண்டு அவரிடம் தகவலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வாக்குவாதம் முக்கிய நிலையில் பண்ருட்டி 4 முனை சந்திப்பில் அந்த பெண்கள் இறங்கிவிட்டனர். பேருந்து ஓட்டுநர் பேருந்து நிலையத்துக்கு வந்த பிறகு அங்கு வந்த பெண்கள் காலனியால் ஓட்டுநரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் ஓட்டுநர் திருப்பி ஒரு பெண்ணை தாக்கினார். இந்த வீடியோவை மட்டும் வெளியிட்டுள்ள பெண்கள் அந்த ஓட்டுநரை தாக்கிய வீடியோ வெளியிடவில்லை. இது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது முதலில் பெண்கள் வந்த கும்பலாக சேர்ந்து காலனியால் ஓட்டுநர் தாக்கியதை கண்டுபிடித்தனர். அதன் பிறகு தான் ஓட்டுநர் அதில் ஒரு பெண்ணை தாக்கியுள்ள முழு வீடியோ தற்போது வெளியாகியுள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பொதுமக்கள் கூடும் இடத்தில் காலனியால் பெண்கள் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் ஓட்டுநர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.